பார்த்தீங்கன்னா, அதிலே டிசம்பர் 28 இந்த வருஷம் வந்து இதோட மோசமா முடியும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ரொம்ப மோசமா முடிஞ்சிருச்சு. ஏன்னா, நம்ம கேப்டன் வந்து நம்ம கூட இல்லாத ஒரு நாளா இந்த ஒரு வருஷத்தோட டிசம்பர் 28 வந்து அமைஞ்சிருச்சு. சொல்கிறது என்னென்னா, இந்த வீடியோ எதுக்குன்னா, வருத்தத்துடன் வந்து கேப்டனுக்கு வந்து மரியாதையுடனும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் கேப்டனுக்காக. ஏன்னா அவர் வந்து நான் போய் நேரில் பார்க்க முடியல. நான் வந்து சேலத்தில் இருக்கேன். அதனால் வந்து போய் நேரில் போய் பார்க்க முடியல. அதனால் அவர் உசுரோடு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, அவருக்காக வந்து ஓட்டு கேட்டு நான் இங்கே வில்லேஜில் வந்து அவருக்காக வந்து போய் ஓட்டு கேட்டு போயிருக்கேன். வீடு வீடாக போயிட்டு அவருக்காக வந்து ஓட்டு கேட்டு போயிருக்கேன். அந்த ஒரு மரியாதை நிமித்தமாக அவரை பிடிச்சி போய் தான் நான் இதெல்லாம் பண்ணினேன். புரியுதுங்களா? அதெல்லாம் பிடிச்சி போய் தான் பண்ணினேன். அந்த மரியாதைக்காக அவரை ரொம்ப பிடிக்கும். அவரோட படங்கள் எல்லாமே பார்த்து தான் நம்மளாம் வளர்ந்துருக்குறோம். அதனால் அவரெலாம் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து அவர் படங்கள்லாம் கேப்டன் பிரபாகரன் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த கேப்டன் பிரபாகரன் படம் வந்த போதெல்லாம் நான் வந்து எங்கள் வீட்டில் டிவி கிடையாது. அங்கே எங்கள் ரிலேஷன் வீட்டில் தான் டிவி இருக்கும். அப்போல்லாம் வந்து அந்த கேஸ்ட்டை எடுத்துகிட்டு வந்து டிவிடியில் போட்டு பார்ப்போம். அந்த படம்லாம் ரொம்ப விரும்பி பார்த்தோம். அப்போல்லாம் சின்ன வயசில் கேப்டன் பிரபாகரன்லாம். இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா, கேப்டன் வந்து இன்றைக்கி வந்து நம்ம கூட இல்லாததுங்கிறது வந்து ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி காலையில் வந்து திடீர்னு கேட்கும்போது ரொம்ப மன கஷ்டமாயிடுச்சு. கடவுளை பிரார்த்திப்போம். ஆத்மா சாந்தி அடைய வேண்டுவோம். கடவுளை வேண்டுவோம். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஏன்னா நம்ம ஷேர் பண்ணாமல் இருக்க முடியாது. நான் வந்து இந்த சேனலில் வந்து நான் முகத்தை காட்டி பேசுனதே நினைக்கிறேன். எல்லாம் சும்மா சபரிமலைக்கு போயிருந்தது அதுதான் போட்டு எல்லாம் சும்மா அப்படியே போட்டு காட்டியிருந்தேன். ஆனால் இன்றைக்கி வந்து நான் வீடியோ போடாமல் இருக்க முடியல. கடவுளை பிரார்த்திப்போம். ஆத்மா சாந்தி அடையும். கேப்டனோட ஆத்மா சாந்தி அடையும். கடவுளை பிரார்த்திப்போம். இதுவும் கடந்து போகும் என்று நம்புவோம்.